ஹே ஆடாமீஸ் அப்பப்போ அதான் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வளவலா கொலான்லாம் பேசல, சரிங்களா? எப்பயும் போல் வீடியோஸ் எல்லாம் லேட்டாக போடுறேன், கொஞ்சம் ஒர்க்கில் மாட்டிக்கிறேன். எப்போ பார்த்தாலும் இப்படி தானே சொல்லிட்டு மாட்டிக்கிறேன், சாரிடா, சரிங்களா? சரி, எப்பயும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் லவ் யூ ஸோ மச். நிறைய பேர் என்னை மிஸ் பண்ணுறீங்க, நானும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா உங்களை, சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? சரி, ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இது ஒரு எஃப்எஃபாக கன்வெர்ட் பண்ணலான்னு ஒரு எண்ணம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கடா, ஓகேவா இல்லை வேறு மாதிரி கொண்டு போகலாமா அப்படின்ட்டு. எனக்கு பேசிக்கலி இந்த ஸ்டோரி பிடிக்கும், ஸோ அதனால் ஸ்டோரி பிடிக்கும். அண்ட் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், உங்களுக்கு யாருன்னா ஸ்டோரிஸ் என்னோடய ஸ்டோரியை நான் போஸ்ட் பண்ணணும், பட்டு நான் ரெக்கார்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருந்தால் ஜஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இல்லைனா என்னோடய இன்ஸ்டாவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். எனக்கு நீங்கள் வாய்ஸ் மெயிலாக கூட அனுப்புங்க. நான் அந்த ஸ்டோரியை நம்ம சேனலில் என்னோடய வாய்ஸில் நான் போஸ்ட் பண்ணுறேன், ஓகேவா? உங்களுக்கு புரியுதா? நீங்கள் ஸ்டோரி சொல்லுங்கள், அது எனக்கு பிடிச்சிருக்க பட்சத்தில் நான் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறேன், ஓகேவா? சரிடா, ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் பாஸ் இன்னைக்கு வருவாருன்னு நினைக்கிறேன். ஏய், வருவாரு இல்லை, உங்கள் பூராரு போரு அப்படின்ற மாதிரி 2 பொண்ணுங்க பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஆஃபீஸே குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார் அப்படின்ற மாதிரி அதான் குட் மார்னிங் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ அங்கேருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. எப்பயும் போல தான் பாரு, அசல் ராவணன், வேறு எதுவும் இல்லை, ராவணன் மாதிரி நடந்துக்கிறான் பாரு. சே, ஒரு கம்பெனி சேல்ரி மட்டும் அதிகமாக இருக்குது, ஆனால் மூஞ்சி குத்தி அவன்கிட்டனா பேசுகிறானா அப்படின்ட்டு பின்னாடி ஃபுல்லாக காசிப்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க. பட் அந்த கேரக்டருக்கு தெரியாத அளவுக்கு, ஓகேவா? எல்லோரும் கொம்முன்னு இரு கேட்டுரு போகுது, அப்புறம் ஃபயர் தான். இந்த சிட்டிலே நம்பர் 1 கம்பெனியில் நம்ம வேலை பார்க்குறோம். சொல்லப்போனால் இருக்கிறதுலே அதிக ஹையஸ்ட் சேல்ரி நம்ம கம்பெனியில் தான், சரியா? ஸ்டார்டிங்கே 1 லட்ச ரூபா தருவான், எவன் தருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே காசிப்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் தயங்குற, டோரை ஓப்பன் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம். ஏ சார் அப்படின்ட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. போயிட்டு அவரோட சீட்டில் அவர் உட்கார்றாரு. சார், மே கமிங் சார்? சார், இன்னைக்கு மீட்டிங்கோட ஃபைல் சார், எல்லாம் செக் பண்ணிட்டேன் நான், நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு சைன் போட்டால் ஓகே சார் அப்படின்ற மாதிரி அந்த ஃபைலை டேபிளில் செட் பண்ணுறாங்க. ஜாக், மீட்டிங்கை ரெடி பண்ணு அப்படின்ற மாதிரி ஃபைலை பார்த்துட்டே இந்த பர்சன் சொல்கிறாங்க. அப்படியே அந்த ஆஃபீஸே அமைதியாக இருக்குது. அப்படியே ஃபைல் எட்டு வந்த பர்சனை நம்ம பாஸ், அதான் ராவணன், நிமிர்ந்து பார்க்குறாரு. ஓகே பாஸ், தேங்க்யூ பாஸ் அப்படின்ட்டு அந்த பொண்ணு ஸ்ட்ரைட்டாக டோர் கிட்ட போயிட்டு வெளியே போய் லாக் பண்ணிடுது. இப்போது ஜாக், சார் மீட்டிங்கெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் சார், இன்னும் 1 hour இருக்குது மீட்டிங்க்கு, கிளைண்ட்டெல்லாம் வந்துட்டுருக்காங்களாம், நான் அரேஞ்ச் பண்ணுறேன் சார் அப்படின்னு ஒரு சவுண்ட். ஓகே அப்படின்ட்டு ஜாக்கும் அங்கேருந்து வெளியே போகிறான். இப்போது அப்படியே மீட்டிங்லாம் முடியுது. ஈவினிங், என்ன இன்னைக்கு பாஸ் சீக்கிரம் போகாமே உட்காந்துட்ருக்கான், என்னவா இருக்கும் அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அப்படியே காசிப்ஸாக தான் அந்த கம்பெனியில் காசிப்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க, ஆனால் வெளியே தெரியாத அளவுக்கு. இப்போது டோர் ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்குது. ஃபுல் சைலண்ட், எல்லாருமே சைலண்ட் ஆகிட்டாங்க, எல்லோரும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஜாக், சார் சார் அப்படின்ட்டு ஜாக் குடுகுடுன்னு ஓடி வந்து பக்கத்தில் நிற்கிறான், ஒரு பவ் பண்ண மாதிரி. யாரும் போகலையா அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் தான்.
கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொன்னாங்க சார், நீங்கள் போகலாம் சார் அப்படின்னோடனே, கிளம்பி போக சொல்லு அப்படின்ட்டு ஸ்ட்ரைட்டாக அவர் நடந்து அவரோட காருக்கு போகிறாரு. ஜாக்கும் பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்கா. ஸோ அவர் பேக் சீட்டில் உட்காந்துட்ருக்காரு, ஃப்ரண்ட் சீட்டில் டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் பேசஞ்சர் சீட்டில் உட்காந்துட்ருக்காரு. இப்போது கார் வந்துட்டு டிரைவ் ஆகி போகுது. பெரிய வில்லா பெரிய அப்படியே அப்படியே பயங்கரமாக இருக்குது அந்த இடமே. அப்படியே அந்த கேட்குள்ளே அந்த கார் போகுது. ஜாக் இருந்துட்டு டிரைவர் இங்கே நிறுத்து, நான் இறங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டிரைவர் வந்துட்டு கேட்டுக்கு கொஞ்சம் உள்ளவே நிறுத்துறாரு. அப்படியே சார் கேன் ஐ லீவ் ஆல்ரெடி அப்படின்னு ஒரு சவுண்ட் தான். தேங்க்யூ சார், ஹாவ் அ கிரேட் டே சார் அப்படின்ட்டு உளறிட்டே ஓடுறா. ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ கார் வந்து ஸ்ட்ரைட்டாக உள்ளே போகுது. அவரோட பேலஸ் அந்த வில்லாவுக்கு முன்னாடி அந்த காரை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதான் லைக் டோர் கிட்ட. அங்கேருந்து இறங்கி ஸ்ட்ரைட்டாக உள்ளே போகிறாரு. டோர் ஆட்டோமேட்டிக் டோர் தான். அவர் வந்தவுடனே ஸ்ட்ரைட்டாக டோர் ஓப்பன் ஆகுது. அவர் உள்ளே என்ட்ரு ஆகுறாரு. டோர் க்ளோஸ் ஆகிடுது. இப்போது உள்ளே போன பர்சன் டக்குன்னு ஷர்ட்டெல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிகிட்டே போகிறாரு. அவரோட வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிற டோர் கிட்டே இருந்தே அவரோட டை அண்ட் டையை கழட்டி அப்படியே வந்துட்டு அவர் ஸ்டேர்ஸில் போட்டுகிட்டே போகிறாரு. அப்புறம் அவரோட பட்டன் அண்ட் கோட் எல்லாத்தையும் அப்படியே கழட்டி போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு போகிறாரு. அவர் போகிற இடம் ஃபுல்லாக அவரோட ட்ரெஸ் தான். ரூம்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அவர் வந்துட்டு லைக் இன்னரோட ஷார்ட்ஸ் மாதிரி டைஸ் வரைக்கும் போட்டுட்ருக்காரு. அவ்வளோதான் இருக்குது அவரோட பாடியில். உள்ளே என்ட்ரானோடனே டோர் வந்துட்டு ஓப்பன் ஆகுது அண்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு அப்படியே பெட்டில் தொம்முன்னு படுக்கிறாரு. அப்படியே கண்ணை மூடி ஒரு செகண்ட் அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே படுப்பாங்கள்ல, அந்த மாதிரி அப்படியே படுத்துட்ருக்காரு. தென் டோர் ஓப்பன் பண்ணுறாரு. ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. ஐஸை ஓப்பன் பண்ணோடனே அப்படியே அந்த ரூமை ஒரு ரவுண்ட் பார்க்குறாரு. அதே பெட்டில் அவர் பக்கத்தில் ஒரு பர்சன் படுத்துட்ருக்காங்க. லிட்ரலி அந்த பர்சன் தூங்கிட்டுருக்காங்க. அவர் அப்படியே ஒன் சைடாக டர்ன் பண்ணி அந்த பர்சனை பார்த்த மாதிரி படுத்துட்ருக்காங்க. பட் அந்த பர்சன் அவருக்கு ஆப்போசிட்டாக தான் அவரோட ஃபேஸ் வந்துட்டு அவங்க பேக் சைடு வந்து ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. அவர் அப்படியே பேக்லேருந்து அப்படியே பொறுமையாக ஹக் பண்ணலான்னு கிட்ட அப்படியே நகர்ந்து ஹிப் கிட்ட ஹேண்டை ப்ளேஸ் பண்ணி பொறுமையாக அவரோட ஹேண்ட் வந்துட்டு ஹிப்பை ரோல் பண்ண மாதிரி பிடிக்க போகிறாரு. என்ன நடந்ததுன்னு தெரியல. டக்குன்னு அந்த பர்சன் அவரோட ஹேண்டை அப்படி தூக்கி அப்படி எப்படி சொல்கிறது, லைக்கு இக்னோர் பண்ணுற மாதிரி அவரோட ஹேண்டை தூக்கி விடுறாங்க. கோவம் வருது. பட் இருந்தாலும் கண்ட்ரோல் அப்படின்ட்டு திருப்பி ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அகெயின் அதே மாதிரி ஹேண்டை வந்துட்டு தட்டி விடுறாங்க. என்னடி அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அங்கேருந்து ஒரு பதிலும் வரல. என்ன டைம் 10 o'clock ஆகுது, இப்போ கூட கட்டி படக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியான வாய்ஸில் அவர் வந்து கேட்குறாரு. பட் அங்கேருந்து ஒரு ரியாக்ஷனும் இல்லை. அவர் திருப்பியும் ஹக் பண்ண போகிறாரு. அவங்க லைட்டாக தள்ளி படுக்கிறாங்க. ஒயான் எனக்கு வெறியாவது ஒயான் அப்படின்ற மாதிரி கத்துறாரு. அங்கேருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை. கம்முன்னு படுத்துட்ருக்காங்க. ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி அவரோட வாய்ஸ் ரொம்ப ரைஸ் ஆகுது. எனக்கு இந்த உலகமே என் காலுக்கு கீழே நிற்குது, நீ மட்டும் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி. பட் அகெயின் வந்துட்டு பெட்டில் எழுந்து உட்காந்துட்டு கத்துறான். பட் அந்த பர்சன் வந்து அதான் ஒயன்
அப்படியே படுத்துட்ருக்காங்க. வெறியாவது மண்டை சூடாகுது அப்படின்னுட்டு அப்படியே தலையில் கை வச்சுட்டு எழுந்து ஸ்ட்ரைட்டாக ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறாரு. போயிட்டு ஷவர் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிட்டு அப்படியே ஷவர் பண்ணிகிட்ருக்காரு. அந்த வீட்டில் வந்துட்டு யாருமே இல்லை, நீங்கள் 2 பேர் தான், நீங்களும் தயங்க மட்டும்தான். நீங்கள் அப்படியே லைட்டாக அப்படியே திரும்பி பார்க்குறீங்க, திரும்பி படுக்கிற மாதிரி பார்த்தா அந்த டோரை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பாத்ரூம் டோரில் வந்துட்டு லைக் அது கிளாஸ் டோரு, உள்ளே குளிக்கிறதெல்லாம் தெரியும். நீங்கள் குளிக்கிறதா இருந்தால் ஒரு கர்டன் மாதிரி உள்ளே இருக்கும், அதை இழுத்து விட்டு குளிப்பீங்க. பட் தயங்க அப்படிலாம் இல்லை, கர்டன்லாம் ஓப்பனில் தான் இருக்குது. அவன் லிட்ரலி உங்களை ஸ்பேஸ் வந்த மாதிரி அவன் வந்துட்டு அப்படியே வந்துட்டு நின்றுட்டு குளிச்சுட்ருக்கான். அவன் ஒரு ஒயிட் கலர் ஷார்ட்ஸ் மாதிரி தான் போட்டிருப்பான். நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி ஓரக்கட்டால் பார்க்குறீங்க அவன் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு. நீங்கள் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல, ஆனால் தூங்குற மாதிரி தான் இருக்குது. பட் தயாங்க்கு ஒரு டவுட் தான், நீங்கள் தூங்குறீங்களா இல்லையான்னுட்டு. அவன் என்ன பண்ணுறான்னா அப்படியே ஷாம்பு எடுத்து தலையில் பொறுமையாக வாஷ் பண்ணிக்கிட்டே அவனோட இன்னரை வந்து லைட்டாக கீழே இறக்கி விடுறான். பட் ஃபுல்லாலாம் இறக்கல, லைட்டாக இருக்கிறான். பட் தெரியலாம் இல்லைப்பா, ஓகேவா, லைட்டாக இருக்கிறான். நீங்களா அப்படியே உங்களுக்கு பட்டுன்னு வருது. ஐயோ ஐயோ அப்படின்ட்டு ஏன்டா அப்படி பண்ணுறான். நீங்கள் டக்குன்னு டவுன் பண்ணி அந்த சைட் படுத்துக்கிறீங்க, அவன் கன்ஃபார்மே பண்ணிடுறான் நீங்கள் முழிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ தட் அவன் வந்துட்டு ஷவர் பண்ணிவிட்டு நேராக வந்துட்டு உள்ளே வரான். அவன் நடந்து வர இடம்லாம் காலில் வந்து அந்த சில்லுன்னு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, வந்துட்டு டவல் வந்துட்டு தலையில் தொடச்சிட்டே வந்துட்டு பெட் மேலே போடுறான். உங்களுக்கு அப்படியே கோவம் வருது. பட் நீங்கள் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி படுத்துகிட்டே தான் இருக்கீங்க. உங்களுக்கு தெரியுது அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு. அவன் நார்மலாகவே அப்படி தான் பண்ணுவான், பெட்டு மேலே வந்துட்டு அந்த ஈர டவல் போடுறது அப்படின்ட்டு. அப்படியே ஈரமாகவே நடந்து போயிட்டு வாட்ரூப்காக நிற்கிறான். அவனோட பாடியிலேருந்து சொட்டுன்னு தண்ணி வந்துட்டு அவன் நின்றுங்கிற இடத்தெல்லாம் நலையுது. உங்களுக்கு அப்படியே கோவமாக வருது. பட் எதுவும் கண்ட்ரோல் பண்ணிட்டு படுத்துட்ருக்கீங்க. ஸோ அவன் வந்துட்டு ஒரு நைட் ட்ரெஸ் மாதிரி, ஆனால் வந்துட்டு கீழே மட்டும் ஒரு ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டுட்டு வந்து ஹேரை வைப் பண்ணிகிட்டே வந்து திருப்பி உங்கள் பக்கத்தில் தான் படுக்கிறான். உங்களுக்கு கோவம், பட் கண்ட்ரோல் பண்ணி படுத்துட்ருக்கீங்க. இப்போ அப்படியே டக்குன்னு எழுறீங்க. அவன் வந்து உங்களை ஹக் பண்ண வந்திருப்பான், ஆனால் நீங்கள் எழுதுட்டீங்க. உங்களை பார்க்குறான், என்ன ஓயான் அப்படின்னு திருப்பியும் வந்துட்டு கோவமாக பேசுகிறான். நீங்கள் வந்துட்டு எதுவுமே சொல்ல ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அப்படியே அவன் நடந்திருப்பான் இல்லையா, அந்த இடம் ஃபுல்லாக வந்துட்டு லைக் ஃபுட்ஸ்டர், அதை காலில் துடைக்கிற மாதிரி ஒரு கிளாத் எடுத்து அந்த இடம் ஃபுல்லாக துடைச்சிட்ருக்கீங்க. உங்கள் லெக்கு வச்சு கீழே கிளாத் போட்டுட்டு அதில் துடைச்சிட்ருக்கீங்க அந்த இடம் ஃபுல்லாக, ஏன்னா ஈரமாக இருக்கு இல்லையா. எல்லாத்தையும் துடைச்சிட்டு டவல் எடுத்து ஒரு ஆங்கர் மாதிரி இருக்குது, அதில் வந்துட்டு போட்டுட்டு வந்து திருப்பியும் அதே பிளேஸில் படுக்கிறீங்க. நீங்கள் வேறு எங்கேயும் படுக்கலாம், அங்கேயே தான் படுக்கிறீங்க. எங்கே படுத்துட்ருக்கீங்களோ அதே மாதிரி ஸ்பேஸ் பண்ண மாதிரியே படுத்துருக்கீங்க, அவனை ஃபேஸ் பண்ணாத மாதிரி. சரிங்களா, அவன் வந்துட்டு உங்களை பார்க்குறான். வாயை திறந்து சொன்னா என்ன, டவல் அப்படி போடாதன்னு நான் எனக்கு கேட்கவா மாட்டேன் அப்படின்ட்டு அவன் கத்துறான். பட் இங்கே வந்துட்டு எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. ஓயான் ஏண்டி இப்படி பண்ணுற ஓயான் அப்படின்ட்டு அப்படியே ஃபுல்லாக அப்படியே வந்துட்டு என்னோட வாய்ஸ் ஃபுல்லாக அப்படியே வந்துட்டு சரிஞ்சிருச்சுங்க, அந்த மாதிரி தான் சொல்லலாம். ஃபுல்லாக அப்படியே லோவாகிட்டு, ஓயான் ப்ளீஸ் டி பேசுடி, என்ன பேசு அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி அவனை டர்ன் பண்ண மாதிரி திருப்புறான். பட் நீங்கள் திரும்பி படுக்கிறீங்க, திருப்பி இழுக்கிறான். நீங்கள் வந்துட்டு என்ன இப்போது அப்படின்றீங்க, நீ ஏன் என் மேலே கோவமாக இருக்க அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட அவன் வந்துட்டு போய் கேட்குறான். நீ எதுக்கு கத்துற அப்படின்ற மாதிரி நீங்கள் அகைன் கேட்குறீங்க. அப்படி தானே கத்துவேன் அப்படின்ற மாதிரி அவன் திரும்பி ரைஸ் பண்ணுறான். நீங்கள் டக்குன்னு திரும்பி படுக்கிறீங்க. அங்கே இஷ்யூ கண்ட்ரோல் பண்ணுடா அப்படின்ற மாதிரி அவனே சொல்லிக்கிட்டு, ஓயான் என் சொல்லும் இல்லை நீ இல்லை அப்படின்ட்டு இன்னும் டவுன் பண்ணி படுக்கிறீங்க. அம்மு தானே நீ வாமா அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். பட் நீங்கள் வந்துட்டு அப்படின்னு திரும்பி படுக்கிறீங்க.
எப்பயுமே அப்படிதான். ஒயான் கிட்டத்தட்ட 3 மந்த் ஆயிடுச்சு ஒயான், ப்ளீஸ் ஒயான் பாருடி அப்படின்னிட்டு உங்கள் கையை அப்படியே உங்களை ஒரு மாதிரி ஒன்று ஹேண்டை வச்சு ஒரு மாதிரி நோண்டிகிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கான். அவங்கள வந்து உங்கள் ஹேண்ட் கிட்ட வந்துட்டு அவனோட தம் ஃபிங்கருக்கு அடுத்த ஃபிங்கர் வச்சு ஒரு மாதிரி நோண்டிகிட்டே இருக்கான். உங்களுக்கு அவனை தட்டி விடுறீங்க, பட் அவன் நோண்டிகிட்டே இருக்கும். ஒயான் 3 மந்த் ஆச்சுடி ஒயான், ஒயான் ப்ளீஸ் டி அப்படின்றா. உங்களுக்கா சிரிப்பு வருது, பட் கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவன் திரும்பி படுத்துக்கிறான். நீங்கள் அப்படியே கம்மனே படுத்துருக்கீங்க. அப்படியே ஒரு மிடில் ஆஃப் த நைட் அப்படியே தூங்கிட்டீங்க 2 பேருமே. நீங்கள் டேர்ன் பண்ணி கூட படுக்கல அவன் சைடு, அவனும் அந்த சைடு டேர்ன் பண்ணி படுத்துருக்கான். இப்போது ஒரு மிடில் ஆஃப் த நைட் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் வந்துட்டு இப்போ தட்டி விடலை, அவன் தூக்கத்தில் இருக்கான், நல்லாவே தெரியுது. அவன் நார்மலாக இருக்கும்போது அப்படி பண்ண மாட்டான். தூக்கத்தில் அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அவனோட க்ரிப் அப்படியே நீங்கள் வந்துட்டு அவனுக்குள்ளே போயிட்டீங்க. அவன் உங்களை விட பெருசாக இருப்பான், லைக் அந்த கேரக்டர் மாதிரியே, ராவணன் கேரக்டர் மாதிரி ரொம்ப அப்படியே வந்துட்டு டைட்டாக பண்ணி படுத்துருக்கான். உங்களுக்கு வந்துட்டு அவனை பிடிக்கவே ஆரம்பிச்சிருது. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அவனோட ஹேண்ட் அப்படியே தட்டி விட்டுட்டு எழுறீங்க. அவன் அப்படியே டேர்ன் பண்ணி படுத்துட்டு ஆயான் ப்ளீஸ் கொஞ்ச நேரம் வந்து படே அப்படின்றான். அவன் கண்ணையே திறக்கல, அப்படியே வந்துட்டு எப்படி சொல்லுறது, ஸ்ட்ரைட்டாக படுத்துட்ருக்கான். அவனோட ஹேண்ட் வந்துட்டு அப்படி ஜீசஸ் மாதிரி கையெல்லாம் வந்துட்டு அப்படியே வந்து பெட்டில் பரப்பி போட்டுட்டு படுத்துட்ருக்கான். நீங்கள் அப்படின்ட்டு ஸ்ட்ரைட்டாக கீழே இறங்கி போகிறீங்க. அவனோட ட்ரெஸ் எல்லாம் அங்கங்கே பறந்துருக்கு. நீங்கள் எதுவுமே தொடல, ஒரு பொருள் கூட எடுத்து வைக்கல. நேராக கிச்சன் போயிட்டு காஃபி போட்டு நீங்கள் தனியாக குடிச்சிட்ருக்கீங்க. இப்போது அவன் எழுந்து வரான். எழுந்து டோர் ஓப்பன் ஆகும்போது ஆனால் அந்த துணிலாம் இல்லை. என்னடா அப்படின்னு பார்த்தா அண்ட் வேலைக்காரங்கெல்லாம் வந்திருப்பாங்க, நிறைய மெய்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய ஒர்க்கர் இருப்பாங்க. அங்கே எல்லோரும் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வாஷ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க அவங்களோட ட்ரெஸ்ஸை. நீங்கள் வந்துட்டு ஆனால் அவரோட ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து தோடக்கூட மாட்டீங்க. இப்போது ஸ்ட்ரைட்டாக அவன் கிச்சனுக்கு தான் வரான். அப்படி எப்படி சொல்கிறது, லைக் அந்த கேரட் அப்படியே வந்துட்டு அப்படியே கெத்தாக வரான், சவுண்டே இல்லை. அப்படியே அவனை வந்துட்டு எப்படி இருக்கான்னா, லைக் அவனோட ஷார்ட்ஸோடு தான் இருக்கான். பட் அங்கே இருக்க ஒரே ஒரு மெய்டு கூட அவனை நிமிர்ந்து பார்க்கறதுக்கு கூட தைரியம் இல்லை. அந்த மாதிரி எல்லாம் கீழே குமிஞ்சிருக்காங்க. அவங்க ஒர்க் நடந்து போகும்போது கூட கீழே குமிச்சு தான் நடக்கிறாங்க. ஸ்ட்ரைட்டாக கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகுறான். கிச்சனில் நீங்கள் தான் வந்துட்டு காஃபி போட்டு நீங்கள் குடிச்சிட்ருக்கீங்க. அப்படியே அந்த கவுண்டர் மேலே சாஞ்ச மாதிரி அப்படியே உங்கள் கிட்ட வந்து ஒரஸ்னா மாதிரி நிற்கிறான். நீங்கள் அப்படின்ற மாதிரி அந்த சிக்னேச்சர் உங்களுக்கு அந்த அவனுக்கு எப்படி அந்த ராவணன் சிக்னேச்சரோ உங்களுக்கு அந்த அந்த சிக்னேச்சர். ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே ஃபேஸை டர்ன் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்ட்டு அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ண வரான். நீங்கள் அப்படியே லைட்டாக தள்ளி போகிறீங்க. ஒயான் லிட்ரலி நான் காண்டாகிறேன் தெரியுமா, இங்கே கத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சரியோ அப்படின்ட்டு உங்களுக்கு மட்டும் கேட்குற மாதிரி அவன் பேசுகிறான். அங்கே யாருக்குமே அவன் பேசுகிறது, அவனோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு கூட யாருக்கும் தெரியாது, அந்தளவு அவன் மெயின்டைன் பண்ணியிருப்பான். நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. காஃபி நீங்கள் குடிக்கிறீங்க. எனக்கு ஒரு டீ ஆச்சு போட்டு கொடுக்கணும்னு உங்களுக்கு என்ன இருக்கா, 3 மந்த்தாக என் கூட தான் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நீங்கள் அப்படி திரும்பி நிற்கிறீங்க. ஒய்யான் அப்படின்ற மாதிரி உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். என்ன இப்போ உன்னால் போட்டுக்க முடியாதா, இவ்வளோ மெய்டு இருக்காங்கல்ல போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு அங்கேருந்து நகர்றீங்க. ஒயான் அப்படின்ற மாதிரி அவனோட ரைஸ், அந்த வாய்ஸோட ரைஸ் அப்படியே வந்துட்டு ஹெவியாக இருக்குது. அங்கே இருக்க எல்லா மெய்டும் வந்துட்டு கடன்னு காஃபி போட ஆரம்பிக்கிறாங்க. எல்லோரும் ஒரு காஃபி போடுவாங்கள போல் விட்டா, ஏன்னா எவ்வளோ பஞ்சாயத்து ஆகுதுன்னுட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு மெய்டு வந்துட்டு அதான் அந்த
ஹெட் ஆஃப் த ஹெட்டு அந்த மெய்டுக்கெல்லாம் ஒரு ஹெட் இருப்பாங்கல்ல, ஹெட் ஆஃப் தி மெய்டு வந்துட்டு அவங்க வந்துட்டு நான் போடுறேன் அப்படின்றாங்க. எல்லோரும் அப்படியே ஒர்க்கெல்லாம் பார்க்குறாங்க, எல்லாம் பரபரன்னு ஒர்க் பார்க்குறாங்க. அந்த ஒரே சவுண்ட் தான் ஒய்யான் அப்படின்ற ஒரு சவுண்டில் எல்லாம் பரபரன்னு வேலை பார்க்குறாங்க. அண்ட் காஃபி வந்துட்டு போட்டு எடுத்துகிட்டு வந்து தயங்கிட்ட அந்த மெய்டு வந்துட்டு கீழே குமிஞ்ச மாதிரி பவ் பண்ண மாதிரி அவனுக்கு காஃபி கொடுக்குறாங்க. அவன் அந்த காஃபியை வாங்குறான். வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு தான் வரான். நீங்கள் அவனுக்கு முன்னாடி ரூமில் போயிட்டு உட்காந்துட்டு டிவி ஆன் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்டு காஃபி குடிச்சிட்டு பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் வந்து உட்காடுறான். ஒயான் போறி அப்படின்ற மாதிரி உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இப்படி பல்ல கடிச்சிட்டு கூப்பிட்றான். அப்படியே அமைதியாக இருக்கீங்க. ஏன்டி முடியலடி ஒயான், என்னால் முடியல. ஏன் அப்படி என்ன பண்ணுற? இந்த ஊரே ஏன் இந்த உலகமே என்னோட காலு கீழே இருக்கு ஒயான். நீ ஏன்டி என்னை நிமிர்ந்து கூட பார்த்து பேச மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட கேட்குறான். நீங்கள் அவனை ஒன்றுமே ஃபேஸ் பண்ணல, டிவியை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. டிவியில் ஏதோ மூவியோ என்ன ஓடிட்டுருக்கு, நீங்கள் சீரியஸாக பார்த்துட்ருக்கீங்க. சொல்லப்போனால் அவன் சொல்கிறத கேட்டுட்டு தான் இருக்கீங்க. அவன் ஒயான் என்னடி உன் மேரேஜ் ஸ்டாப் பண்ணதுனால உனக்கு கோவமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். எதுவுமே சொல்லலை. ஒயான் ப்ளீஸ் டி, எனக்கு உன்னை பிடிச்சதுனால தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன்னே. இந்த உலகத்திலே உனக்கு தெரியும்ல, உனக்கு தெரியுமோ தெரியாதா, நான் எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன், எனக்குன்னு நீ மட்டும்தான், அதுக்கு முன்னாடி யாரும் இல்லை, நீ மட்டும்தான் ஒயான் எனக்கு பிடிச்ச ஒரே பர்சன், எனக்குன்னு இந்த உலகத்தில் இருக்க ஒரே பர்சன். ஸோ என்கிட்ட மூஞ்ச காட்டாத ஒயான் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட அவன் பேசிகிட்டு இருக்கான். சொல்லப்போனால் லிட்ரலி அந்த காஃபி அவன் குடிக்கவே இல்லை, உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கான். பட் நீங்கள் காஃபி குடிச்சிட்டு நல்லா வந்துட்டு அவன் பேசுகிறதெல்லாம் கேட்குறீங்க, பட் மூவி பார்த்துட்ருக்கீங்க. என்னடி உன்னோட மேரேஜ் ஸ்டாப் பண்ணதுனால உனக்கு கோவமா? உனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கா? நான் முன்னாடியே உன்னோட லைஃப்பில் வந்திருக்கணுமா? சொல்லு ஒயான், வாயை திறந்து சொல்லு, உனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட அப்படி கேட்குறான். நீங்கள் அப்படியே காஃபி கப்பை டேபிள் மேலே வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஷவருக்கு போயிடுறீங்க. அவனுக்கு கோவம் உங்கள் பின்னாடியே வரான். நீங்கள் அவனோட மூஞ்சில் அடித்த மாதிரி அப்படியே டோரை லாக் பண்ணுறீங்க. அவனுக்கு கோவத்தில் அப்படியே பட்டால் அந்த கிளாஸ் டோரில் ஒரு அடி, கண்ணாடி உடஞ்சி அவன் கையெல்லாம் ரத்தம் அப்படியே செதறி ஊற்றுது. நீங்கள் குளிக்க போனீங்க, அப்படியே நிற்கிறீங்க, நீங்கள் எதுவும் பண்ணிக்க மாட்டீங்க. அது உடனே தான் நான் நடந்திருக்கோம். ஸோ அப்படியே அவனோட ஹேண்ட்லேருந்து ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு அப்படியே படப்படன்னு ஆகுது, உங்களுக்கு அப்படியே பதறது. டக்குன்னு வந்து அவனோட ஹேண்டை பிடிச்சி லூஸ் மாதிரி பண்ணுறியோ, அசிங்கமாக கேட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். உனக்கு நான் கேட்க மாட்டேன்னு நினச்சிட்டிருக்கியா? கேட்டுருவேன் நான், ஒழுங்காக வந்து உட்காரு அப்படின்ட்டு நீங்கள் அவனை மிரட்டுறீங்க. அவன் கம்முன்னு போயிட்டு பெட்டில் உட்காடுறான். நீங்கள் அவனை ஹேண்டை பிடிக்கிறீங்க, அவன் கையை உதறி விடுறான். இதோட சரி, கையை உதறி விட்ட போயிட்டே இருப்பேன் அப்படின்றீங்க. அவ்வளோதான். அவன் டக்குன்னு உங்ககிட்ட ஹேண்டு கொடுக்குறான். நீங்கள் அப்படியே ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்து அப்படியே வந்துட்டு அவனுக்கு அப்படியே டிஞ்சர் போட்டுருக்கீங்க, அவனுக்கு வந்து மருந்து போட்டுட்ருக்கீங்க, அந்த ப்ளீடெல்லாம் வந்து தொடச்சிட்ருக்கீங்க. அவன் அப்படியே பொறுமையா ஒயான் அப்படின்றான். அப்படின்றீங்க. எனக்கு ப்ளீடு வந்தால் உனக்கு என்ன அப்படின்றீங்க. டக்குன்னு நீங்கள் கையை விடுறீங்க. அவன் அப்படி சொன்ன உடனே இல்லை போடு ரத்தம் வருது பாரு ஒயான் அப்படின்றான். நீங்கள் அவனோட கையை எடுத்து அப்படியே வந்துட்டு அப்படியே தொடச்சி விட்டுட்டே இருக்கீங்க. தொடச்சி விட்டுட்டு பேண்டேஜ் போடலான்னு போகிறீங்க. பேண்டேஜ்லாம் வேணாம், நான் ஒன்றும் அவ்வளோ அடியெலாம் பண்ணலானே, ஓகேவா அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். அப்படின்ட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக டவல் எடுத்துட்டு பக்கத்து ரூம் போகிறீங்க. அவனும் பின்னாடியே வரான் நாய்க்குட்டியாட்டும். அப்படியே வந்துட்டு டோரோ அதான் உடஞ்சி சவுண்ட் கேட்டோடனே கீழே இருக்கவங்கெல்லாம் மேலே வந்துட்டாங்க, ஏதோ பஞ்சாயத்துப்பா அப்படின்ட்டு. ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு நீங்கள் பக்கத்து ரூம் போனோடனே இந்த ரூமில் ஒரு மெய்ட் அப்புறம் ஒரு
ஒரு ஒர்க்கர் 2 பேரும் வந்துட்டு இதோட 24வது டோரு. கண்ணாடி வேணாம் ஸ்டீல்லையாச்சும் போடலான்னு சொல்கிறேன். என் பேச்சு கேட்குறாங்க. ஒரு மரக்கதவு கிடைக்காதா இவங்களுக்கு அப்படின்ட்டு அந்த மெய்டு வந்து சொல்கிறாங்க. அவருக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்குமா அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டு இன்னொரு கண்ணாடி எடுத்துகிட்டு வந்து மாட்டுறாங்க அந்த இடத்துல. டைம் வந்து அலோவ் பண்ணியிருக்க மாட்டா, அந்த கண்ணாடி டோர் தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்துட்டு பக்கத்து ரூமில் நீங்கள் அப்படியே ஷவர் பண்ணிட்டுருக்கீங்க. அவன் அப்படியே ரூம்குள்ளே தான் உட்காந்துட்ருக்கான். சொல்லப்போனால் உங்கள் பாத்ரூம்குள்ளே தான் உட்காந்துட்ருக்கான். சொல்லப்போனால் அவன் வந்துட்டு லைக் 2 ஷவர் இருக்க மாதிரி அவன் உங்கள் பக்கத்தில் தான் நின்றுட்டு ஷவர் பண்ணிகிட்ருக்கான். நீங்களும் ஷவர் பண்ணிட்டுருக்கீங்க. பட் டோன்ட் டச் அந்த மாதிரி தான் 2 பேருக்குள்ளே டோன்ட் டச் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அவன் உங்களை ஹக் பண்ணலான்னு கிட்ட வரான். நீங்கள் லைட்டாக நகர்றீங்க. நகர்ந்தோடனே அவன் திருப்பி அவனோட பிளேஸ்லேயே போய் நின்று குளிச்சுட்ருக்கான். லிட்ரலி நீங்கள் உங்களோட இன்னர்ஸோட தான் நின்றுட்டுருக்கீங்க, குளிச்சிட்ருக்கீங்க. சொல்லப்போனால் நீங்கள் கொஞ்சம் சப்பியாக இருப்பீங்க, அழகாக இருப்பீங்க, கொஞ்சம் சப்பியாகவே இருப்பீங்க. ஹைட்டும் கொஞ்சம் ஷார்ட் தான். பட் அவன் நல்லா ஹைட்டு வெயிட்டு நல்லா பாடி பில்டர் மாதிரி இருப்பான். ஸோ ஐயன் அப்படின்ட்டு குளிச்சுட்டே ஒரு மாதிரி ஆடிட்டே நிற்கிறான். நீங்கள் அவனை பார்க்காம டர்ன் பண்ணி நிற்கிறீங்க. உங்கள் பேக் சைடு ஹக் பண்ண வரான். நீங்கள் அப்படியே லைட்டாக தள்ளுறீங்க. அவன் திருப்பி அவனோட பிளேஸில் போய் நிற்கிறான். எப்படி அவ்வளோ பண்ணுவ? நம்ம மேரேஜ் பண்ணி 3 month ஆச்சுடி. ஒரு டைம் டச் பண்ண வர்றியா? நீ எப்படி இருக்க பார்த்தியா? லட்டு மாதிரி இருக்கடி. எனக்கு லட்டுனாலோ பிடிக்கும் ஏன் அப்படின்றான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்து முறைக்கிறீங்க பாருங்க ஒரு முறை. அவன் அப்படியே கீழே தலையை டவுன் பண்ணிக்கிறான். வந்துட்டு சரி முறைக்காத, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு வயன் அப்படின்றான். ரொம்ப ஹார்டாக இருக்கான். ஸோ புரியுது இல்லை, ரொம்ப ஹார்டாக இருக்கான். உங்கள் முன்னாடி தான் அவன் நின்றுட்டுருக்கான். நீங்களும் ஷவர் பண்ணிட்டுருக்கீங்க. நான் டச் பண்ண கூட அலோவ் பண்ணல. அவனை அப்படியே முறைக்கிற முறையிலே நீங்கள் நகர்ற ஒரு ஸ்டெப்பு நகரும் போதே அவனுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ அலோவ் பண்ணாமல் அண்ட் உங்கள் விருப்பம் இல்லாமல் உங்களை டச் பண்ணக்கூடாது. அந்த ரியல் ராவணன் கேரக்டர் மாதிரி தான். ஸோ அப்படியே நகர்ந்தே நிற்கிறான். நீங்கள் அப்படியே டக்குன்னு அவனை பார்க்குறீங்க. நீங்கள் கோவப்படுறதெல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே அவனை டைட்டாக பண்ணுறீங்க. உங்களை அப்படியே அள்ளி அணைச்சிக்கிறான். அவன் ஹைட்டுக்கு நீங்கள் வந்துட்டு ஷார்ட் தானே. பட் அவன் அப்படியே உங்களை அள்ளி அணைச்சி உங்கள் ஹேண்டோடு அப்படியே அவன் ஹேண்டோடு உங்களை அப்படியே தூக்குறான் பாருங்க. நீங்கள் அப்படியே காற்றுல மிதக்குறீங்க. ஹேண்டோடு அப்படியே தூக்குறான். தூக்கிட்டு அப்படியே உங்கள் லிப்ஸோட லிப்ஸ் வச்சு பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். ரொம்ப ஹாட்டாக இல்லை, ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஹாட்டாக இருக்குது. பட் மைல்டாக ரொம்ப எப்படி சொல்கிறது, லைக் ரொமான்டிக்காக உங்கள் மேலே வந்துட்டு கோவலாம் இல்லாத மாதிரி உங்களை கடிக்கலை, லைக் கிஸ் பண்ணுறான், உங்களை சக் பண்ணுறான். உங்களுக்கு வந்துட்டு அவனை லைட்டாக ஒரு பல்லு கூட படாத அளவுக்கு, உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட காயம் ஏற்படாத அளவுக்கு உங்களை அப்படியே வந்துட்டு அவனோட இப்போ சுற்றி உங்களோட லெக்கை வந்துச்சு அப்படியே ரேப் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே நிற்கிறீங்க. அவன் ஸ்டார்ட் டு கிஸ், உங்களை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே வந்துட்டு உங்களை டைட்டாக பண்ணியிருக்கான். அவனோட ஹேண்ட் எங்கெங்கேயோ போகுது. உங்களோட பிளாக்ல ஃப்ரண்ட்டில் சம்திங் அப்படி போயிட்டுருக்கு. டக்குன்னு ஏதோ சவுண்ட் கேட்குது. என்னன்னு பார்க்குறீங்க. கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்தா சொல்லப்போனால் நீங்கள் கனவு கண்டுட்ருக்கீங்க. நீங்கள் நிற்கிற இடத்துலையே தான் நீங்கள் நிற்கிறீங்க. அவன் தள்ளியே தான் நிற்கிறான். ஸோ அவன் சோப்பு எடுத்துருப்பான், அது கீழே விழுந்திருக்கும். அந்த சவுண்ட் தாண்டா. டு பி கண்டினியூட். இந்த எஃப்எஃப் எப்படி இருக்கு சொல்லுங்கள். ஸோ இது ஓகே தானா, இல்லை அப்படியே கண்டினியூ பண்ணலாமா, இல்லை நல்லா இல்லை வேண்டாம் அப்படின்ற மாதிரி என்ன இருக்கா? ஸோ எதாக இருந்தாலும் சொல்லுங்கடா. ரிவ்யூ எனக்கு சொல்லியே ஆகணும் இதுக்கு, சரியா? ஓகே, லவ் யூடா. பாய், டாடா.